அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிச் சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் 18 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார் மாடுபிடி வீரர் கார்த்தி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. 18 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார் மாடுபிடி வீரர் கார்த்தி. இறுதி சுற்றில் அபிசித்தர் மற்றும் கார்த்தி இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் மொத்தமாக 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் கருப்பாயூரணி கார்த்தி. முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை முதலே கோலாகலமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் 16 காளைகளை அடக்கியிருக்கிறார். இறுதிச் சுற்றில் அபிசித்தர் மற்றும் கார்த்தி இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் கார்த்தி. 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் 16 காளைகளை அடக்கியிருக்கிறார். முதல் பரிசை வென்று மாடுபிடி வீரர் கார்த்திக்கு பரிசாக கார் வழங்கப்படுகிறது. பூவந்தி கிராமத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் 16 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்தார். பாசிங்காபுரத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் ஸ்ரீதர் 11 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடமும் அபிசித்தர் 16 காளைகளை அடக்கி 2ஆம் இடமும் பிடித்தனர். 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. இன்று காலை முதலே விறுவிறுப்பாக கோலாகலமாக நடைபெற்று வந்தது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த போட்டியின் இறுதிச் சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்திருக்கிறார். அவர் மொத்தமாக 18 காளைகளை அடக்கியிருக்கிறார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி மொத்தம் 11 சுற்றுகளாக நடைபெற்றது. இறுதிச் சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் மொத்தமாக 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்தார். 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. மையம் நமது அலங்காநல்லூரில் கட்டப்படும் என்று 2 அறிவிப்பை இந்த மேடையிலிருந்து கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதுரை மாவட்ட நிர்வாக சார்பில், மதுரை மாவட்ட மக்கள் சார்பில், ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் மற்றும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டு மாடுகள் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாக அவனியாபுரமில் தொடங்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக முடிந்து அப்புறம் பாலமேடில் முடிந்து இன்று தினம் அலங்காநல்லூரில் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு தந்த மதுரை மாநகர காவல்துறைக்கும், மதுரை மாவட்ட காவல்துறைக்கும், மதுரை மாநகராட்சி அலுவலர்களுக்கும் மற்றும் ஊராட்சி அலுவலர்களுக்கும் நகராட்சி அலுவலர்களுக்கும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. முதலிடத்தை கருப்பாயூரணி கார்த்தி 18 காளைகளை அடக்கி பிடித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.